இந்த சிவராத்திரி இன்றைக்கு நாம் ஏற்படக்கூடிய 4 கால பூஜைகளோட மகிமைகள். அதாவது முதல் கால பூஜை 6 to 9 நடக்குது. இது உங்களுக்கு தெரியும். இது பிரம்மதேவர் வழிபட்ட ஒரு அற்புதமான நேரம். பிரம்மதேவர் வழிபட்டது நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய அற்புதமான விஷயம். பக்கத்தில் இருக்க எந்த சிவாலயம் இருக்கோ அங்கே போய் முதல் 6 to 9 உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ, பால் பஞ்சகவியம், பால் தயிர் நெய், இந்த மாதிரி என்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை கொடுத்து இன்றைய 6 to 9 முதல் கால பூஜையில் நீங்கள் கட்டலாம். 2ஆம் கால பூஜை பார்த்தீங்கன்னா 9 to 12 மகாவிஷ்ணு வழிபட்டாங்கன்னா இந்த நேரத்தில் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்றவர்களை கொடுத்து விருதலாம். இதை நீங்கள் வளம்புறதன் மூலமாக செல்வம் பெருகும், குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் பெருகக்கூடிய, ஐஸ்வர்யம் உண்டாகக்கூடிய அற்புதமான நேரம். 3ஆம் கால பூஜை 12 to 3 அம்பாள் வழிபட்ட நேரம். அதாவது லிங்கோத்பவ காலம் என்று சொல்வார்கள். அந்த லிங்கோத்பவ காலம் என்றால் இந்த லிங்கம் உருவான காலம். சிவன் பார்வதி அந்த அற்புதமான சக்தியை உருவாக்கின நேரம். தம்பதியின்றி சகிதமாக இருப்பவர்கள், குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் என்று ஆசைப்படுவர்கள், பார்வதி வழங்கப்பட்ட 12 to 3 அந்த சிவ பூஜையில் கலந்து கொள்வது ரொம்ப நல்லது நண்பர்களே. அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேன் மற்றும் பழச்சாறுகளை வைத்து அபிஷேகம் செய்வது மிகச்சிறந்தது. அந்த அபிஷேகத்தில் அதை சேர்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. 4ஆம் கால பூஜை தான் ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே. பல பேர் 2 கால 3 கால பூஜை வச்சு 4ஆம் கால பூஜை விட்டுருவாங்க. 3 to 6 தேவர்கள் வழிபட்ட நேரம். இந்த தியானிகள் எல்லோருமே காரிய தடைகள் நீங்கும், முக்தி மற்றும் மன அமைதி, என்லைட்மெண்ட் போன்றவை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நண்பர்களே. எல்லாரோட சேர்ந்து இந்த தம்பதியினர்களாக இல்லற வாழ்வில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த 12 to 3 லிங்கோத்பவ காலத்தில் போய் பார்வதியும் சிவனையும் வணங்குங்க. ஆகவே நண்பர்களே, இந்த 4 கால பூஜைகள் உலகத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் சிவன் எழுந்தருள்வதாக காட்சி எடுத்தாலும் சிவராத்திரி என்று 4 கால பூஜையில் ஏதோ ஒரு நேரத்தில் 4 காலத்திலும் சிவன் எழுந்தருளி மக்களை காட்டுதல் ஒன்று ஒரு ஐதீகம் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நானும் சிவராத்திரி விரதம் இருக்கின்றேன் அப்படின்னு இன்னைக்கு மாடர்ன் யுகத்தில் சாமியை தெய்வ வடிவமாக சிவனை வழிபட்டு இன்னைக்கு கன்னியாகுமரி டு கேத்தாநாத் வரலும் அந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது போயிடுச்சு. ஆதி சிவன் உடம்பு அப்படிங்கிறது போயிடுச்சு. அது மார்க்கெட்டிங்கில் கொண்டு போயிட்டாங்க. பக்தியை கொண்டு போகிறது அது அவங்களோட விருப்பம். ஆனால் உண்மையில் சிவராத்திரி சிவனை வணங்கக்கூடியது லிங்க வடிவத்தில் தான் சிவனை வணங்க வேண்டும். மற்ற தெய்வங்கள் பிரம்மன் விஷ்ணுவை நீங்கள் எப்படி வேணாலும் வணங்கலாம். விஷ்ணு நின்ற கோலத்தில் பார்த்தோமே, எங்கேயாவது நீங்கள் சிவன் நின்ற கோலத்தில், அது ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க ஹரித்வாரில் போன்ற இடத்துல, ஆனால் வழிபடக்கூடிய இடங்களில் லிங்கமாகத்தான் வழிபட வேண்டும் என்பதில் இந்த 4 கால பூஜைகளிலும் தம்பதியினர்கள் தங்களுடைய வாழ்க்கை ஒற்றுமையாக இருப்பதற்கு 3ஆம் கால பூஜையும், பணம் முக்தி என்லைட்மெண்ட் அடைந்து 4ஆம் கால பூஜையும், ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு நான் சொல்வது மாதிரி இந்த வழிபட்டோடு வழிபட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். இந்த சிவராத்திரி முழு நன்மையும், முழு சந்தோஷத்தையும், முழு மேன்மையும் பெற்று